அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்ற ஒரு நாளை காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் திருவையாறு சங்கத்தினர். அந்த வகையில் ரோட்டரி கிளப் ஆஃப் திருவையாறு சங்கத்தின் உதவியாளர் ரொட்டேரியன் பழனியப்பன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் திருவையாறு சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் செந்தில்குமார் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் மகேஸ்வரன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் தினேஷ்குமார் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவனுக்கும் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் திருவையாறு சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் செந்தில்குமார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சார் அட்மிட் பண்ணி மியூட்ல இருக்கு. வணக்கம். ரோட்டரி இறைவணக்கம். இறைவா, மனிதகுலத்தை படிப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தொன்றுமையில் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்ந்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறனுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகிறோம். வணக்கம். அருமை ரோட்டரி நண்பர்களே, இனிய காலை சக்கர வணக்கம். உன்னதமான காலை வேளையில் உங்களை காணவும் கொண்டாடவும் காலை சக்கர குழு வகை செய்துள்ளது. நம்மில் நன்றியோடு எண்ணவும். நம்மில் பலருக்கு காலை என்பதே 8 மணிக்கு மேல்தான். ஆனால் நமது இல்லத்தரசிகள் எண்ணுவோம், அவர்களுக்கு காலை என்பது 6 மணிக்கு முன்னரே தான். நல்லது, காலையில் கலகம் வேண்டாம். ஆளுநர் அன்பிற்கினிய ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களை வாழ்த்துவோம். காலை சக்கர மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நண்பர் ரொட்டேரியன் ஆர். குணபாலன் அவர்களுக்கு இளைய காலை வணக்கம். பாதத்திற்குரிய வர்ம சிகிச்சை வழங்கிட உள்ள சிறப்பு பயிற்சியாளர் விருதுநகர் பி. முத்து மாரீஸ்வரி அம்மையாரை அன்புடன் வரவேற்கிறோம். வெள்ளக்கோயில் ஆசான் ஐயா திரு கண்ணப்பன் அவர்கள் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். இவர்களோடு காலை சக்கர குழுவினரும் இணைந்து சிறப்பான உயரிய பயிற்சி வழங்குகிறார்கள். நன்றியோடும் மகிழ்வோடும் ஏற்போம். கற்றுக்கொள்பவை வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பயனளிக்கக்கூடியவை, விலை மதிப்பில்லாதவை. முயன்று பயின்றால் தொடரும், தலைமுறையும் பயன்பெறும். எல்லோருக்கும் திருவையாறு ரோட்டரி சங்கம் சார்பில் இனிய வரவேற்பும் வணக்கமும் வாழ்த்துகளும். வாழ்க வளமுடன். இன்றைய நாள் இனிய நாளாக மலரட்டும். நன்றி, வணக்கம். நன்றி சார். இன்றைய காலை வேளையில் அற்புதமாக ரோட்டரி வணக்கம் மற்றும் அருமையான ஒரு வரவேற்பு நிகழ்த்தி அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு வரவேற்பை அளித்து சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் திருவையாறு சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் செந்தில்குமார் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம்.
நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. நாம் நமது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் துன்பம் தர மாட்டோம். துன்பப்படுவோருக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள் மற்றும் உச்சி பயிற்சி, தியான பயிற்சிகள். வாழ்க வளமுடன். நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். வாத பித்த கபம். இந்த வாத பித்த கபத்துல இந்த பித்த உடம்புக்காரங்க வந்து இந்த கபாலபதி பஸ்திரிகா வந்து பண்ணக்கூடாது. நல்ல இதை உள்வாங்கிக்கணும். இதை வந்து சென்ற ஆண்டு இறைமதன் ஐயாவும் அதை தொட்டாங்க. இதை வந்து ஆழமா வலியுறுத்தினாங்க. நம்ம அனுபவத்துல பார்த்திருக்கேன். இது என்னுடைய அனுபவம், நான் அனுபவிச்சது. அப்போ ஒரு நல்ல சூடா இருக்கிற பொழுது மறுபடியும் நீங்க வேக வேகமா அந்த பிரீத்திங் பண்ணும் பொழுது அந்த கபாலபதி பஸ்திரிகா அந்த சுத்தப்படுத்துறதுன்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து நிறுத்திடணும். அந்த சமயத்துல அதை செய்யக்கூடாது சூடுடையவர்கள். அதே சமயத்துல வாதம் இருக்கிறவங்களும் அதை செய்யக்கூடாது. வாத உடம்பு, வாதமும் பித்தமும் கிட்ட கிட்ட நெருங்குனது. என்னன்னா ஆகாய சக்தி மேல காற்று, அந்த காற்றும் ஆகாயமும் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைந்தது. ஆக கபம் இருக்கிறவங்க மட்டும்தான், குறிப்பா வந்து இந்த மழைக்காலம் வருது இல்லைங்களா, அந்த மழை காலத்துல வந்து செய்யலாம். கிட்டத்தட்ட ஒரு 60-70 நபர்களுக்கு வந்து கப உடம்பாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே ஏப்ரல் மேலேயே வந்து நம்ம கபாலபதி பஸ்திரிகா அதிகமா பண்றோம் அப்படின்னா அந்த சமயத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 70, 80, 90% கூட அப்ப வந்து பித்த உடம்பா தான் இருக்கும், சூடாதான் இருக்கும். ஏப்ரல் மேல வந்து சூடாதான் இருக்கும். அதுவும் இந்த இந்த பருவகாலம், இந்த கடந்த ஏப்ரல் மே அளவு கடந்த வெயில் வந்தது. அந்த சமயத்திலையும் இதை பண்ணக்கூடாது. யோகா பயிற்சியை பண்ணாம கூட இருந்துடலாம். ஆனா தவறா பண்ணுனா கட்டாயம் வந்து பக்க விளைவு உண்டு அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த நேரத்துல வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்ல வேண்டியது இருக்கு. அதே சமயத்துல வந்து ஆசன பயிற்சியும் குறிப்பிட்ட அளவு இருந்தா போதுமானது. ஒரு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சிரசாசனம், சர்வாங்காசனம் எல்லாம் வந்து ரொம்ப நிதானிச்சு போட வேண்டியது இருக்கு. தலைகீழா நிற்கும் பொழுது ஒரு 50-60 வருடத்துக்கு மேலானவங்க, 50 வருடம் ஆனவங்க அந்த தலைகளாக நிற்கும் பொழுது அந்த நுண்ணிய நரம்புகள்ங்கிறாங்க, இந்த முடி இருக்கு இல்லைங்களா, இந்த முடியினுடைய மென்மையான நரம்புகள் வந்து இந்த மூளையில கோர்த்திருக்கு. அந்த 1.360 கிராம் இருக்கக்கூடிய அந்த மூளை முழுக்க நரம்பு மண்டலங்களால் செயல்படக்கூடியது. மூளையை செயல்பட வைக்கிறதே கல்லியனுடைய செயல்பாடு. ஆக அந்த சிரசாசனத்தையும் தவிர்க்க வேண்டியது இருக்கு. அதுல வேதாத்திரி மகரிஷி ஐயாவும் வந்து இந்த மாதிரியான ஆசனங்களை வந்து தவிர்க்கணும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இந்த ராஜ உறுப்புகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை இயக்குவதற்கான பயிற்சிகளாக தேவைப்படுது, அது அவசியமானது. ஆக இந்த விஷயங்களை நம்ம உள்வாங்கிட்டு நம்ம பயிற்சிகளை வந்து முறையாக, மெதுவாக, நிதானமாக கொண்டு போக வேண்டியது இருக்குது. மனதை இதப்படுத்துவதுதான். அப்ப அந்த மனம் எங்க இருக்குது அப்படின்னா உடம்புக்குள்ள இருக்குது. அப்போ உடம்பை பக்குவப்படுத்துறது, அடுத்து உள்ளத்தை பக்குவப்படுத்துறது. ஆக உடம்பு ஒரு நிலையில ஒரு ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஆடாம அசையாம வைக்கிறதுக்கு இந்த ஆசன பயிற்சி இருக்கைன்னு பேரு. முதல்ல நிலைநிறுத்தி அதுக்கு பிறகு கண்ணுக்கு தெரியாத அந்த ஆடக்கூடியதை வந்து நம்ம நிலைநிறுத்த வேண்டியது. அப்ப கண்ணுக்கு தெரியறத பிடிச்சி கண்ணுக்கு தெரியாததுக்கு போறது, அதுதான் அருவம் உருவம்னு சொல்றாங்க. உருவ வழிபாடு, அதற்கடுத்து அருவ வழிபாடு. வள்ளல் பெருமானும் இதையே தான் சொல்றாங்க. அவங்க வந்து அந்த 6வது திருமுறையில வரும் பொழுது இதைத்தான் வந்து அவங்க நெறிப்படுத்துறாங்க. அதனால கண்ணுக்கு தெரியறது முதல்ல பிடிக்கணும், அப்புறம் கண்ணுக்கு தெரியாததுக்கு போகணும். அது மாதிரி ஆசன பயிற்சிகள்ல வந்து கொஞ்சம் கவனம் வச்சு செய்ய வேண்டியது இருக்கு. அதே சமயத்துல அந்த மாற்றாசனம்னு ஒண்ணு இருக்கு. சக்கராசனம்னு ஒண்ணு போட்டோம்னா
அதுக்கு மாற்றாசனம் இருக்கு. அதே சர்வாங்காசனம் ஒன்று போட்டோம்னா அதுக்கு மாற்றாசனம் செய்ய வேண்டியது இருக்கு. சிரசாசனம் போட்டா கூட நின்ற பாதாசனம்னு ஒண்ணு இருக்கு. இதனால இதைய ரொம்ப உள்வாங்கிட்டு நம்ம பயிற்சிக்கு போக வேண்டியது இருக்கு. நேற்றே நம்ம பார்த்தோம், அந்த பெருங்குடலையும் நுரையீரலையும் இயக்கக்கூடிய ஆசனமாக உள்ள அந்த ஊஞ்சல் ஆசனத்தை பார்க்க போறோம். அதுக்கு பிறகு நம்ம முயலாசனத்தை பார்க்க போறோம். அதுக்கு பிறகு நம்ம மூச்சு பயிற்சி மெடிடேஷன் போக போறோம். அதனால மிக முக்கியமானது இந்த ஊஞ்சல் ஆசனம். அதற்கு முன்பாக உருளாசனம் எல்லாரும் செய்யலாமே. எளிமையான ஆசனம். 7 வயதிலிருந்து 70, 80 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க அனைவரும் செய்யக்கூடிய எளிமையான ஆசனம். வலதுபுறம் சாயும் பொழுது இடது நாசி திறக்கும், இடதுபுறம் சாயும் பொழுது வலது நாசி திறக்கும். ஆக 2 நாசிகளின் சுவாச ஓட்டத்தை செயல்படுத்துவதற்கே இந்த பயிற்சி முறை. ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக வலது கால் மடிக்கிறாங்க. வலது ஆழ்ந்த மூச்சு. அடுத்து இடது கால். ஒரு ஆழ்ந்த மூச்சு. இரு கால்களையும் இணைத்து பிடிக்கிறோம். லேசா முன்னு பின்னு கொண்டு வரலாங்க. ஓய்வு. மீண்டும் இரு கால்களையும் இணைத்து பிடித்து வலது இடதாக ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக கவுந்து படுத்த நிலையில் முதலை ஆசன நிலையில் வைத்து இரு கால்களையும் பின்புறமாக தொடும் அளவுக்கு ஒரு 10 முறை. ஒரு குழந்தை
திட உணவு சாப்பிடுது அப்படின்னா சாப்பாடு ஊட்டுறது வந்து அந்த குப்புற விழுந்த பிறகுதான் சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போ அந்த குப்புற விழுகும் பொழுது அந்த இரைப்பை, மண்ணீரல், கல்லீரல், சிறுநீரகம் தூண்டப்படுவதற்கு, மேலும் துரிதமாக செயல்படுவதற்கு அந்த குப்புறப்படுத்த நிலை வந்து பயன்படுகிறது. ஆக இந்த கவிழ்ந்து படுத்த நிலையில் நாம் ஒரு 10 முறை வயிற்றில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை இயக்குவதற்கான பயிற்சியாக அமைக்கப்பட்டுள்ளது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. முயலாசனம். அடுத்ததாக இரு கைகளையும் பின்புறமாக கட்டி நீண்ட காற்று இழுத்து அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு காற்றை உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு நம்முடைய மூக்கு நுனி தலைக்கு வரட்டும். நன்றாக எந்த அளவுக்கு தலையை முன்னோக்கி கொண்டு வர முடியுமோ கொண்டு வரலாங்க. அப்படியே கொண்டு வரலாங்க. மேலும் கைகளை கோர்த்த நிலையில் மேலே உயர்த்துகிறோம். அடுத்ததாக ஆதிமுத்திரை போட்டு நல்லா இந்த கட்டை விரல் இருக்கீங்களா, இந்த கட்டை விரலை மடித்து அடிவயிற்றில் வைத்து நீண்ட மூச்சு மெல்ல காற்றை வெளிவிட்டவாறு நம்முடைய மூக்கு நுனி தலைக்கு வருதுங்க. பத்து வினாடிகள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக மீண்டும் சிறுநீர் பை இருக்கக்கூடிய பகுதி நன்றாக அந்த துடை இடுக்குல வச்சிடுறாங்க. நல்லா அந்த கட்டைகள்ல வந்து முதல்ல இப்படி வச்சோம், இப்ப இப்படி திருப்பி கொண்டு போறோம். நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து ஆழ்ந்து உள்ளிழுத்து ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. எப்பவுமே இந்த ஒரு கால் வலது கால் மேலெடுத்து போட்டீங்க அப்படின்னா இந்த முதுகுத்தண்டு நேரா வந்துடும். ஸ்பைனல் கார்டு நேராக இருக்கும் பொழுதுதான் இந்த மூளைக்கும் இந்த மூலாதாரத்துக்கும் தொடர்புடையதாக இருக்கும். ஆக ஒரு கால் மேலெடுத்து போடும் பொழுது முதுகுத்தண்டு நேராக வந்துடும். முதுகுத்தண்டு நேராக வைத்து நம்ம நேற்றே வலியுறுத்தி சொன்னோம் அந்த சுழல்முறை பிராணாயாம பயிற்சி. அந்த பிராணாயாம பயிற்சி வந்து அந்த நடுநாடின்னு சொல்லக்கூடியது, அந்த சுட்சம நாடின்னு சொல்லுவோம்ல, அந்த நாளமில்லா சொற்பு மண்டலங்கள்
மூலாதாரம், சுவிட்டாதானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆங்கை, சகஸ்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுரப்பு மண்டலங்களை தூண்டுவதற்கு இந்த பயிற்சி உதவுகிறது, இந்த சுழல் முறை பிராணாயாம பயிற்சி. ஆகையால் இடது கையில் சிம்முத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை, வலது நாசியை அடைத்து இடதில் வெளியேற்றி அதிலே உள்ளிழுக்கிறோம். உள்ளிழுப்பது 1வது நிலை, வலதில் வெளிவிடுவது 2வது நிலை, மீண்டும் வலதில் உள்ளிழுப்பது 3வது நிலை, இடதில் வெளியேற்றுவது 4வது நிலை. எப்ப தொடங்கினாலும் இது போல 7 சுற்று, 7 4 28 நிலை வரும். அந்த 28 நிலை இப்போ ஆழ்ந்து செய்ய போற அந்த அதிகாலை வேளையில் அற்புதமாக ஒரு தூய நறுங்காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. நன்றாக உணர்ந்து மெதுவாக நிதானமாக காற்றை இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். ஒரு சில நபர்கள் தலையை சாய்ச்சிடுறாங்க அல்லது தலையை குனிஞ்சிடுறாங்க. அதுபோல் இல்லாமல் நேராக வைத்து செய்யுங்க. அதே சமயத்தில் ஒரு மின்விசிறி இருக்கக்கூடிய இடத்திலோ அல்லது காற்றோட்டமான இடத்திலோ செய்வதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் இப்பயிற்சியை காலையில் உடலை குளிர்ச்சி செய்வது நல்லது. குளிர்வித்தல் சொல்லுவோம். அதனால குளிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சூரிய உதயத்துக்கு முன்னாடியே குளிச்சிட்டோம் அப்படின்னா எந்த விதமான உடல் உள்ள தொந்தரவுகளும் இல்லாமல் வாழலாம். ஆக ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்யக்கூடிய அன்பர்கள் காலையில் அந்த குளித்தல் என்பது மிக மிக அவசியம். நாம் குளிக்கும் பொழுது அந்த மின்காந்த சக்தியை ஈர்த்து கொள்வதற்காக அமைகிறது. இந்த தோல் மூலமாகத்தான் இந்த மின்காந்த சக்தி நமக்கு கிடைக்கிறது. ஆக ஒவ்வொரு நாளும் நாம் குளித்துவிட்டு இப்பயிற்சி மேற்கொள்வோம். பயிற்சி செய்த உடனே குளித்தோமானால் அதில் இருக்கக்கூடிய ஆற்றல் குறையும். குறைந்தது பயிற்சி செய்தால் 20 நிமிடத்துக்கு பிறகுதான் குளிக்க வேண்டும். பயிற்சி செய்வதற்கு முன்பாகவும் தண்ணீர் அருந்த வேண்டும். பயிற்சி செய்த பிறகும் தண்ணீர் அருந்த வேண்டும். மேலும் காலை கடனை கழித்துவிட்டு பயிற்சி செய்வது மேன்மையாக அமையும். பெருங்குடல் சுத்தமானால் மட்டுமே நுரையீரலில் குவியும் காற்று. 7 சுற்று நிறைவு பெற்ற பிறகு சாந்தி ஆசனம். நேற்று செய்த ஆசனத்தையே சாந்தி ஆசனத்தையே என்றும் நாம் செய்ய போகிறோம். படுத்த நிலையில் கால்களை தளர்வாக விடுகிறோம். உள்ளங்கைகள் வானத்தை நோக்கி இருக்கட்டும். இரு கைகளையும் உடலோடு சேர்த்து வைத்துக் கொள்கிறோம். காற்றோட்டமான இடத்தில் நாம் உள்ளோம். வெளிக்காற்று புகாத வீட்டில் வைத்தியம் புகுவான் என்பார்கள். ஆக காற்றே கடவுள். நாம் கடந்து கடந்து கடவுளை அடைவதற்கு இந்த காற்று பயன்படும். கால்கள் தளர்வாக இருக்கட்டும். தொடைகள் பகுதி தளர்வாக உள்ளது. இடுப்பு பகுதி, வயிற்று பகுதி, நெஞ்சக பகுதி, தோள்பட்டை பகுதி, இரு கைகள் பகுதி, கழுத்து பகுதி, தலைப்பகுதி, தலை உச்சி பகுதி
மூளை, முதுகு தண்டுவடம். இவ்வுறுப்புகள் தளர்வாக இலக்கமாக ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டுள்ளோம். கவனம் தலைப்பகுதியில், கழுத்து பகுதியில், கைகள் பகுதியில், நெஞ்சக பகுதியில், வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, இருகால் தொடைகள், முட்டி பகுதி, கட்டைக்கால், முழங்கால், கணுக்கால், குதிகால், பாதம், உள்ளங்கால். அனைத்து உறுப்புகளுக்கும் உயிர்ப்பாற்றல் கிடைத்து உடலும் உள்ளமும் ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் கடந்த காலங்களில் ஏற்பட்ட உடல் உள்ள இறுக்கங்களை இப்பொழுது வெளியேற்றுகிறோம். நாம் ஒரு 10 வயதிற்கு உட்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது நமக்குள் ஏற்பட்ட அறியாமையை, பதட்டத்தை, கோபத்தை இந்த நேரத்தில் வெளியேற்றுகிறோம். 10 வயதிலிருந்து 15 வயதிற்கு உட்பட்ட காலகட்டங்களில் நமக்குள், நம்முடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒவ்வாத விஷயங்களை மூச்சுக்காற்றின் வழியாக வெளியேற்றி விடுகிறோம். எந்த ஒரு செயலும் நம்முடைய உடலை பாதிக்கிறது என்றால் அது காற்றின் மூலமாகவே, காற்றில் கலந்து மனதில் மாற்றமாகி, அந்த மனமாற்றம் உடல் மாற்றமாக உடலில் உள்ள ராஜ உறுப்புகளில் அந்த இறுக்கங்கள் பதிகிறது. பதிந்து மூளையிலும் பதிகிறது. 15 20 வயதுக்குட்பட்ட காலகட்டங்களில் நமக்குள் ஏற்பட்ட கசப்பான விஷயங்கள் அனைத்தும் இவ்வேளையில் முழுவதுமாக தூக்கி வீசுகிறோம். 20 30 வயதுக்குட்பட்ட காலகட்டம் அனைத்தும் வெளியேறுகிறது, வெளியேறிவிட்டது. 30 40 வயதுக்குட்பட்ட காலகட்டத்தில் ஏற்பட்ட விஷயங்களை நினைவுக்கு கொண்டு வருகிறோம், அதையும் வெளியேற்றுகிறோம். 40 50 வயதிற்குட்பட்ட காலகட்டத்தில் உள்ள விஷயங்கள் அனைத்தையும் வெளியேற்றுகிறோம். 50 60 வயது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கசப்பான விஷயங்கள் முழுவதும் வெளியேற்றப்படுகிறது, வெளியேறிவிட்டது. 50 60 ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளியேற்றுகிறோம். 60 70 ஆழ்ந்து மூச்சு இழுத்து அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கசப்பான விஷயங்கள் முழுவதும் வெளியேறுகிறது, வெளியேறிவிட்டது. 60 70 70 80 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இருந்தாலும் வெளியேற்றுகிறோம். நிதானமான நீண்ட மூச்சு, ஆழ்ந்த மூச்சு. இவ்வேளையில் கோபம், பயம், கவலை, அறியாமை அனைத்தும் உடலையும் உள்ளத்தையும் விட்டு வெளியேறுகிறது. இவ்வேளையில் உடலுக்கு வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக கிடைத்துக் கொண்டுள்ளது. மெல்ல இரு கைகளையும் மேலே உயர்த்தி வலது இடதாக புரண்டு மேலே அமர்ந்து கொள்கிறோம். மேலே அமர்ந்து இரு கைகளையும் புரட்டி நன்றாக கண்களை, இந்த முகத்தை வருடி விடுகிறோம். அப்படியே கீழ் நோக்கி கொண்டு வருகிறோம். இந்த உடல் இந்த உள்ளத்தை நேசிக்கட்டும். அதே போல் வாய்ப்புள்ளவர்கள்
வேதாத்திரி மகரிஷி ஐயாவுடைய அந்த மகராசனம் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி. அந்த பயிற்சியையும் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த பயிற்சி முடிந்த பிறகோ அல்லது முன்பாகவோ அவசியம் செய்து கொண்டு இந்த உடலையும் உள்ளத்தையும் மேம்படுத்தி தனக்கும் மற்றவர்களுக்கும் பயனுடைய வாழ்க்கையாக அமைய எல்லாம் வல்ல இறை ஆற்றலை வேண்டுகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் உள்ளிட்ட உச்சி பயிற்சி மற்றும் சாந்தி ஆசனம் முதற்கொண்டு அனைத்து பயிற்சிகளையும் சிறப்பாக அளித்துக் கொடுத்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க. யோகா ஈடுபடுத்தும் நிர்வாகம் வேந்தர் டிவி நேயர்களே, காலை வணக்கம். இன்று பெண்களுக்கான சிறப்பு சில விஷயங்களை பார்க்கலாம். இந்த பெண்களுக்கு கர்ப்பப்பையில நோய்கள், குழந்தையின்மை, கட்டி இருக்குது, பிசிடி, ஓபிசிடி, கர்ப்பப்பை சுத்தமா இல்லை, நீர் கட்டி இருக்கு, மென்சஸ் பீரியடு கரெக்டா வரமாட்டேங்குது, வெள்ளைப்படுதல், இந்த மாதிரி எதா இருந்தாலும் சரிங்க, சில டிப்ஸ் கொடுக்கு பாருங்க. இது குழந்தையின்மை அதுக்கும் பொருந்தும், செஞ்சு பாருங்க, ஆச்சரியமா. ஒண்ணு, பெண்கள் கிழக்கு மேற்கு நோக்கி உட்கார்ந்து மலம் கழிக்க கூடாது, யூரின் போகக்கூடாது, குடும்பம் நடத்தக்கூடாது. உண்மையிலேயே வாஸ்து ஒழுங்கா தெரிஞ்சவங்க கிழக்கு மேற்கு, அதாவது ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணி லெட்டின் கட்டவே மாட்டாங்க. அந்த காலத்துல கிழக்கு மேற்கு மலம் கழிச்சா முட்டாந்துட்டு வாங்கலாமா. சில பேர் சொல்லுவாங்களாமா, என்ன கிழக்கு மேற்கு நோக்கி மலம் கழிக்கும் மடையன் என்று நினைத்தாயா அப்படின்லாம் பழங்காலத்து படங்கள்ல எல்லாம் டயலாக் எல்லாம் வருமாமா. கிழக்கு மேற்கு நோக்கி யாரும் மலமே கழிக்க மாட்டாங்களாமா, யூரினே போக மாட்டாங்களாமா, குடும்பம் நடத்த மாட்டாங்களாம். அதை செய்யும் பொழுது கர்ப்பப்பையில சிக்கல் வருதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, கிழக்கு மேற்கு நோக்கிதான் சூரிய கதிர்களோட வீரியம் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ மலம் கழிக்கும் பொழுது, யூரின் போகும் பொழுது, குடும்பம் நடத்தும் பொழுதுதான் கர்ப்பப்பை விரிவடைக்குது. அப்போ அது வழியா சூரிய கதிர்கள் போய் ஒருவேளை அட்டாக் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வருதாமா. அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கிழக்கு மேற்கு நோக்கி மலம் கழிக்கிறது, யூரின் போறது, குடும்பம் நடத்துறத ஸ்டாப் பண்ணிட்டு வேற திசையில மாத்துங்க. உடனே யோசிக்கிறீங்க, எங்க வீடு வாடகை வீடுங்க, அது கிழக்கு மேற்கு நோக்கி தாங்க இருக்குது, நாங்க என்னங்க பண்றது, உடைக்கலாமா, வீட்டை மாத்தலாமான்னா, ஒண்ணு வீட்டை மாத்துங்க, இல்ல உடைச்சிட்டு மாத்துங்க. இல்லையா, ஸ்மார்ட்டா யோசிங்க, உடைக்கலாம் வேண்டாம், திரும்பி உட்காந்துங்க, அவ்வளவுதானே. கட்டை போட்டு திரும்பி உட்காருங்க, ஸ்மார்ட்டா யோசிங்க. உட்காரதானே சொன்னேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லல. சரி, ஓகே பாருங்க, கிழக்கு மேற்கு நோக்கி மலம் கழிக்க கூடாது, யூரின் போகக்கூடாது, குடும்பம் நடத்தக்கூடாது. செஞ்சு பாருங்க, உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். குறிப்பா பெண்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அடுத்தது, பெண்களுக்கு முக்கியமான பொருள் என்ன தெரியுங்களா? வெந்தய பொடி, பனம் கருப்பட்டி, தேங்காய் பால், பேரிச்சம்பழம். இது 4 தாங்க பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது. 5வது மாதுளம்பழம். இந்த 5ஐயும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருந்தாவே பெண்கள் கர்ப்பப்பை ஸ்ட்ராங்கா இருக்குங்க. எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ தேங்காய் பால் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ தினமும் ஒரு பேரிச்சம்பழமாவது சாப்பிடணும்.
வெந்தய பொடி பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சமா ஒண்ணு டைரக்டா சாப்பிடலாம், இல்ல சாப்பாடு சாம்பார் குழம்புல தான் போட்டு சாப்பிடலாம். பனம் கருப்பட்டி டெய்லி ஒரு பீஸ் சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப நல்லது, பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெந்தய பொடி, பனம் கருப்பட்டி, பேரிச்சம்பழம், தேங்காய் பால், மாதுளம்பழம் இதெல்லாம் சாப்பிட்டு வாங்க. கருப்பை ஆரோக்கியமா சௌக்கியமா சந்தோஷமா இருக்குங்க. அடுத்தது குழந்தையின்மை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு வைத்தியம் சொல்றேன். கணவன் வெத்தலை பாக்க வாயில போட்டு நல்லா மென்னு முதல்ல துப்பணும், மறுபடியும் மெல்லணும், ரெண்டாவது துப்பணும், மூணாவது முறை மென்னு எச்சிலோட மனைவி கொடுக்கணும். மனைவி அந்த எச்சிலோட வாயில போட்டு நல்லா மென்னு கணவன் எச்சிலையும் மனைவி எச்சிலையும் கலந்து அந்த மென்னு முழுங்கணும். சக்கை முழுங்க கூடாது, சாறு மட்டும் முழுங்கணும். முழுங்குனா கர்ப்பையில் குழந்தை பாக்கியம் ஏற்படும். இது ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலத்துல பெரிய பெரிய சாமியார்கள் இப்படிதான் பண்ணுவாங்களாமா. மகான்கள் எத்தனை பாக்க வாயில போட்டு மென்னு சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிடுவாங்களாமா, குழந்தை பாக்கி கிடைக்குமாமா. செஞ்சு பாருங்களேன், சிம்பிளா இருக்குது. அடுத்தது வாழை இலையை விரிச்சு சுட சுட சாப்பாடு போட்டு கொஞ்சம் பருப்பு போட்டு நெய் விட்டு கணவன் உட்கார்ந்து கையை வச்சு நல்லா பிணைஞ்சு பாருங்க, இலை ஃபுல்லா சாப்பாடு பரப்பி வைக்கணும். அந்த இலை பச்சையா இருக்கு இல்லையா, அது டார்க் பச்சையா மாறணும், சூடு படணும். இலையில் உள்ள பச்சையும் சூடான சாப்பாட்டுல பட்டு சாப்பாடு சூடு, இலையில் இருக்கிற பச்சையும் பருப்பு நெய் புருஷனோட கை, அது இருக்கிற சத்து, அது இருக்கிற எனர்ஜி எல்லாம் கலந்து உழைப்பி சாப்பிட்டுட்டு பாதியில எந்திரிச்சு போனோன்னு அந்த சாப்பாட்டை மனைவி உட்கார்ந்து சாப்பிட்டா கருப்பை சுத்தமாகுது. பாருங்க எப்பேற்பட்ட கண்டுபிடிப்புன்னு. அந்த காலத்துல சொல்றாங்க இல்லையா, கணவன் சாப்பிட்ட தட்டுலதான் மனைவி சாப்பிடணும்னு. தட்டு இல்லைங்க, அப்ப இலை. செஞ்சு பாருங்களேன், சிம்பிளா தான் இருக்கு. முதல்ல சாப்பிடுங்க, எப்போ கன்ஃபார்ம் ஆயிருச்சு கன்சீவ் ஆயிட்டீங்கன்னு தெரியுதோ பழி வாங்கிடுங்க. நீங்க சாப்பிட்டு பாதி அவரை சாப்பிட சொல்லி, அவ்வளவுதான். சிம்பிள் ஐடியா. இந்த மாதிரி இன்னைக்கு 4 விஷயம் நம்ம கத்துருக்கிறோம். கிழக்கு மேற்கு நோக்கி மலம் கழிக்க கூடாது, யூரின் போக கூடாது, குடும்பம் நடத்தக்கூடாது. வெந்தய பொடி, தேங்காய் பால், பனங்கருப்பட்டி, பேரிச்சம்பழம், மாதுளம்பழம் அப்பப்போ சாப்பிடணும். வெத்தலை வாயில போட்டு மென்னு அதை மனைவிட்ட கொடுத்து சாப்பிடணும். வாழை இலையில சாப்பாடு போட்டு சாப்பிடணும். இந்த 4 விஷயத்தை பெண்களை நீங்கள் ஃபாலோ செய்யுங்கள். கண்டிப்பாக கருப்பையில் உள்ள எல்லா குப்பைகளும் நீங்கி கர்ப்பை சுத்தமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கருப்பை சுத்தமாக இருக்கும், மென்சஸ் ஒழுங்கா போகும், வலி வேதனையில இருக்காது. இது போன்ற இயற்கையான சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கொண்டு செய்யுங்கள். நாம் கண்டிப்பாக ஆரோக்கியமாக வாழ்வோமாக. நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக ஒரு சிந்தனையில் அளித்து சிறப்பித்த இல்ல பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி. இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக வர்ம சிகிச்சை தொடர்ந்து நமக்கு கொடுத்து வருகிறார்கள். அந்த வகையில இன்று பாதத்திற்குண்டான வர்ம சிகிச்சையை சிறப்பான முறையில் கற்பிக்க அதனுடைய செயல்பாடுகளையும் நமக்கு சிறப்பாக கொடுக்க முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்கள் இன்று நம்முடைய இணைய உள்ளார்கள். பாதத்திற்குண்டான வர்ம சிகிச்சை அளிக்க முத்துமாரீஸ்வரி மையார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் காலை வணக்கம். கலைச்சக்கரத்தில் இருக்க அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் வீடியோஸ்ல வரமாட்டேன், அப்பதான் நான் உங்களுக்கு நீங்க செய்யறதுலாம் பார்க்க முடியும். நீங்க எல்லாருமே எனக்கு வீடியோஸ்ல வரணும். கம்பல்சரியா நீங்க எல்லாருமே வீடியோஸ்ல வாங்க, வந்தாதான் உங்களுடைய சிகிச்சை பாத சிகிச்சைக்குடானது ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி சொல்ல முடியும். நான் சொல்ல நீங்க செய்வீங்க, அது உங்களுக்கு கரெக்டா வரும். எல்லாருடைய கால் பாதம் தெரியற மாதிரி போனை தள்ளி வச்சுக்கோங்க, கையில வைக்காதீங்க. உங்க முகம் தெரியக்கூடாது, கால் பாதம் தெரியணும். நல்லா தள்ளி வச்சுக்கோங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிற தர தெரியற மாதிரி உங்களுடைய போனை கீழே இறக்கி தள்ளி வச்சுக்கோங்க. எல்லாருமே கொஞ்சம் வீடியோஸ்குள்ள வாங்க. இது கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, கேட்டு
பார்த்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதனால எல்லாருமே கொஞ்சம் வீடியோஸ்க்குள்ள வாங்க ப்ளீஸ். எண்ணெய் எடுத்துக்கோங்க. டைரக்டா எண்ணெய் எடுத்துட்டே செய்யலாம். நெய் இருந்தா நெய் எடுங்க, இல்ல நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எதுவா இருந்தாலும் 1 டீஸ்பூன்ல இருந்து 2 டீஸ்பூனுக்குள்ள தான் ஆகும். எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உட்காருங்க. சார் அந்த பிக்சர் மட்டும் போட்டு விட்டுறீங்களா சார்? ஓகே மேடம், இதோ பாருங்க மேடம். இத போட்டுருங்க சார். எல்லாருமே எடுத்து உங்க கால் பாதத்துல எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு 4 டிராப் எடுத்து 2 கால் பாதத்துக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு காலுக்கா தான் செய்ய போறோம். அதனால ஒரு கால் மடக்கி வச்சுக்கோங்க, ஒரு காலை மட்டும் நீட்டிக்கோங்க. சும்மா 4 டிராப் இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுங்க. ரொம்ப அப்ளை பண்ணீங்கன்னா நடக்கும்போது வலிக்கு விட்டுரும். அப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வீடியோஸ்க்குள்ள வாங்க. எல்லாருமே வீடியோஸ்க்குள்ள வந்துருங்க. எல்லாருமே வீடியோஸ்க்குள்ள வாங்க. 6, 7 பேர் தான் வந்திருக்கீங்க நம்ம குரூப்ல. இன்னும் கொஞ்சம் எல்லாருமே வீடியோஸ்க்குள்ள வாங்க ப்ளீஸ். சுப்பிரமணி சார், உங்க போனை வந்து நல்லா கீழே இறக்கி வைங்க. தரையில வைங்க. தரையில தொட்டி சாச்சி வைங்க. உங்க கால் பாதம் தெரியணும் எனக்கு. போதும்பா. உங்க கால் பாதம் தெரியற மாதிரி எல்லாரும் போனையும் கீழே இறக்கி வச்சுக்கோங்க. டேபிள் மேல வைக்காதீங்க மேம். கீழே கால் பாதம் தெரியணும் எனக்கு. உங்க கால் பாதம் நல்லா கீழே இறக்கி வச்சுக்கோங்க போனை. கீழே இறக்கி வச்சுக்கோங்க. ஓகே. கொஞ்சம் எல்லாரும் வீடியோ இல்லாம இருக்கீங்கல்ல, அவங்களாம் கொஞ்சம் வீடியோ வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ப்ராக்டிக்கலா நீங்க செய்யறதுக்கு வர மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே. உங்களுக்கு ஒரு பிக்சர் அனுப்பியிருப்பாங்க. அது குரூப்லயுமே போட்டு விடுவாங்க. வாட்ஸ்அப் குரூப்லயும். நீங்க அதை பாத்துக்கோங்க. இப்ப அந்த பிக்சர் பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிடுவோம். அந்த பிக்சர் வந்து கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் ஆஃப் வர்மா பாயிண்டட் இருக்கும். ஸோ அந்த 20 வர்மா பாயிண்டட்ல உங்களுக்கு என்னென்ன முக்கியமான பாயிண்டட் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடணுமோ அந்த பாயிண்டட்க்கு உண்டான விஷயம் மட்டும்தான் நாங்க உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். அந்த பாயிண்ட்டை மட்டும்தான் உங்களுக்கு கால் பாதத்துல வரைபடத்துல கொடுப்போம். ஆனா மற்ற பாயிண்ட் நான் ஜஸ்ட் ரீட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவேன். 20 பாயிண்ட் நம்மளுக்கு வர்ம புள்ளி இருக்கு. வர்ம புள்ளில இருக்கிற 20 பாயிண்ட் வந்து என்னென்ன அப்படின்னா, முடிச்சு வர்மம் நம்ம கால் பாதத்துல நடுப்பாதத்துல வரும். முடிச்சு வர்மம், கண்ணுப்புகை வர்மம், பாத சக்கர வர்மம், குருத்து வர்மம், நெருக்கு வர்மம், தட்சணை வர்மம், விருதி வர்மம், சுருபி வர்மம், கவனி வர்மம், கவளி வர்மம், சுளுக்கு வர்மம், கண்டோதரி வர்மம், குண்டிகை வர்மம், சிறுகண்ணு வர்மம், திடவர்மம், பூமி வர்மம், ஆள்கள் வர்மம், கோணச்சனி வர்மம், தட்டை வர்மம், உப்பு குத்தி வர்மம், வெள்ளை வர்மம். ஸோ 20 வர்ம பாயிண்ட் இருக்கு. அதுல முக்கியமான பாயிண்ட் மட்டும்தான் உங்களுக்கு நாங்க சொல்லுவோம். இந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம செய்யறது வந்து 20வது பர்ல இருக்கக்கூடிய வெள்ளை வர்மம்ங்கிற பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட். ஒரு காலை மடக்கி வச்சுக்கோங்க, ஒரு காலை நீட்டி வச்சுக்கோங்க. உங்க 2 கையும் யூஸ் பண்ணி செய்ய போறோம். கால்ல நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்களா? ஆயில் அப்ளை பண்ணிட்டு உங்களுடைய கை கட்டை விரலை யூஸ் பண்ணி கால் பாதத்துல இருக்கக்கூடிய நடு பாயிண்ட்ல கை வைங்க. உங்க கால் பாதத்துடைய உள் பாதம் நடு பாயிண்ட்ல கை வைங்க. மேல் பாதத்துல நடு பாதம். எஸ், கரெக்ட். அந்த இடம் தான். மேல நடு கால் பாதமா, இது கால் பாதத்துக்கு மே பாதத்தை வைக்கிறீங்க. உள்ளங்கால் தரையில இருக்கு பாத்தீங்களா? அந்த இடத்துல பண்ண சொல்றேன்.
உள்ளங்கால் வந்து தரையில இருக்குல்ல, அத பண்ணுங்க. ஒரு கால நீட்டிருங்க. ஒரு கால தூக்கி இன்னொரு கால் தொட மேல வைங்க. செய்றது ஈஸியா இருக்கும். எல்லாருமே செய்றது தெரியுது. நான் உங்களுக்கு சொல்லதான் செய்வேன். ஒரு கால நீட்டி, இன்னொரு கால் தொட மேல வச்சுக்கோங்க. செய்றது ஈஸியா இருக்கும். கரெக்ட். இப்படி வச்சுக்கோங்க. அந்த கால் பாதம் எனக்கு தெரியிற மாரி ஃபோன வச்சுக்கோங்க. கேமராவ. கால் பாதத்துல நடு பாதம் உள்ளங்கால் பாதம் இருக்கு பார்த்தீங்களா? அதோட நடு பாயிண்ட் மே பாயிண்ட்ல உங்களுடைய 2 கால் கட்ட விரல வச்சு லேசா அழுத்தம் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் மேலம்மா. கௌரிமா கரெக்ட். வச்சு ஒரு அழுத்தம் கொடுங்க. கரெக்ட். எல்லாருமே கரெக்டா செய்யுங்க. அந்த இடத்துல வந்து தேய்க்க கூடாது. 2 கை கட்ட விரலை வச்சு லைட்டா ஒரு அழுத்தம் மட்டும் கொடுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம செய்யக்கூடியது. மெதுவா அழுத்தம் கொடுங்க. கரெக்டா செய்றீங்க எல்லாருமே. கால் பாதத்துடைய நடு பாயிண்ட்ல ஒரு அழுத்தம் கொடுக்கணும். எல்லாருமே கரெக்டா செய்றீங்க. கரெக்டியா? ஐயா நீங்க காலை மடக்கி வச்சிருக்கீங்கல்ல, அந்த காலுக்கு செய்யுங்க. நீட்டின காலுக்கு செய்யறது எப்படி கஷ்டம்? சைடுல திரும்பி உட்கார்ந்துக்கோங்க. உட்கார்ந்துட்டு எந்த கால தொட மேல மடக்குறீங்களோ அந்த கால்ல செய்யுங்க. அப்படி செய்யுங்க. ஒரு கால நீட்டிட்டு ஒரு கால மடக்கி உங்க தொட மேல வச்சுக்கோங்க. அப்போ உங்க கால்ல எந்த கால மடக்கி வைக்கிறீங்களோ அந்த கால்ல பிரஷர் கொடுக்கிறது ஈஸி. உங்க கால் பாதம் எனக்கு கேமரா பக்கம் திரும்பி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாருமே செய்யறது கரெக்டா தான் செய்றீங்க. வைங்க. கரெக்டா இன்னும் கொஞ்சம் மேல. சௌந்தர்யா இன்னும் கொஞ்சம் மேல பா. கால் பாதத்துல மே பாதத்துல நடு பாயிண்ட்ல வச்சு ஒரே இடத்துலயே ஒரு 5 தடவை பிரஷர் கொடுங்க. இது வந்து முக்கியமான பாயிண்ட். நம்மளுக்கு இங்க அமுக்கி பிரஷர் கொடுத்தோம்னா கால் மேல இருக்கக்கூடிய தொடைப்பகுதியில இருந்து வரக்கூடிய நரம்புக்கு ஃபுல்லா ரத்த ஓட்டம் போற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பிரஷர் கொடுத்தீங்கன்னா நல்லா பிரஷர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எண்ணெய் நல்லா தடவி இருக்கீங்கல்ல, நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 தடவைல இருந்து 8 தடவை 2 கை கட்டவரல வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து அமுக்கி விட்டுக்கோங்க. அடுத்து உங்க கால் பாதத்துல எல்லா பகுதியிலையும் ஒரு லைட்டா ஒரு அமுக்கி மைல்டா ஒரு பிரஷர் கொடுத்துக்கோங்க. நளினி மேம் தெரியுது நீங்க வச்சிருக்கிறது. செய்யுங்க. அமுக்கி ஒரு பிரஷர் கொடுத்துக்கோங்க. கால் பாத விரல் வரைக்கும் நல்லாவே மேல இருந்து கீழே வரையும் அமுக்கி ஒரு பிரஷர் கொடுங்க. கால் பாதத்துல எல்லா இடத்துலயும் அமுக்கி 1 நிமிஷத்துல இருந்து 1.5 நிமிஷம் வரை பிரஷர் கொடுக்கலாம். உங்களுடைய கை கட்ட விரல் 2 கையோட கட்ட விரலை வச்சு அமுக்கி பிரஷர் கொடுங்க. பாதத்தோட எல்லா பகுதியும் எப்படினாலும் நீங்க பண்ணலாம். ரொட்டேட் தான் பண்ணணும் கிடையாது. நிறைய பேர் வந்துட்டீங்க. இன்னும் இருக்கிறவங்களும் மிச்சம் இருக்கிறவங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். குரூப்ல வீடியோஸ்ல எல்லாமே இருக்கீங்க. ஒரு குட்டி அட்வைஸ். வளையல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வளையல கழட்டிட்டு பண்ணுங்க. வளையல எண்ணெய் இறங்கிரும். இல்லைன்னா வளையல் நம்ம கால் பாதத்துல குத்தும். ஓகேவா? கால் பாதத்துக்கு தேய்ச்சிட்டீங்களா? அடுத்தது கால் பாதத்துடைய முன்பகுதிக்கு இப்ப நம்ம செய்ய போறோம். முன்பகுதியில உங்களுக்கு கொடுத்துருக்கேனா? முன்பகுதியில இருக்கிற இடம் பேப்பர்ல பாத்துக்கோங்க. எல்லாரும் போட்டோஸ் உங்களுக்கு குரூப்ல வருது பாத்தீங்களா? அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. 9வது வர்மம், கவலி வர்மம், 3வது வர்மமா இருக்கக்கூடிய பாதச்சக்கர வர்மம் சொல்லிட்டு 2 வர்ம பாயிண்ட் இருக்கு. அதை தான் நம்ம இப்ப செய்ய போறோம். சோ கால் பாதத்தை வந்து கால் முட்டி மேல இப்படியே வச்சுக்கோங்க. மாத்தலாம் வேண்டாம். அடிப்பாதத்துக்கு பண்ணோம்னா இப்ப மேற்பாதத்துல அந்த வர்ம பாயிண்ட் வரும். அடிப்பாதத்துல எங்க நம்ம மேற்பாதத்துல நடுவுல ஒரு இடத்துல பிரஷர் கொடுத்தோம்ல, அதே மாதிரி உங்களுடைய கால்ல மேற்பாதத்துல பிரஷர் கொடுங்க. கரெக்டா நடுவரல்ல இருந்து மேல் நோக்கி ஏறுற பாயிண்ட்ல பிரஷர் கொடுக்கணும். அப்ப அடிப்பாதத்தை விட்டுட்டு மேற்பாதத்துக்கு வந்துருங்க இனிமேல். எஸ் கரெக்ட். அந்த இடத்துல கொடுங்க. குத்துக்கால் வைக்கணும்னு அவசியம் இல்ல. கால் ஃபர்ஸ்ட் வைக்கிற மாதிரி கூட வச்சு செய்யலாம். தப்பு கிடையாது. உங்களுக்கு எது தோதோ அந்த மாதிரி வச்சு செய்யுங்க. எல்லாருமே கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மேல இருக்க 2 பாயிண்ட்ல உங்களுடைய 2 கை கட்ட விரல் இல்லைன்னா ஒரு கட்ட விரல் வச்சு கூட நீங்க ஒரு அழுத்தம் கொடுங்க. மேற்பாதத்துல நடுவிரல் இருக்குல்ல, அதுல இருந்து நேரா வந்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் மேல ஏத்தி கொடுக்கணும். 2 பாயிண்ட் வரும். உங்களுக்கு பேப்பர்ஸ்ல போட்டிருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 5 தடவை பிரஷர் கொடுங்க. அடுத்தடுத்து மேற்பாதத்துல கரெக்டா செய்றீங்க. பிரஷர் அங்க கொடுக்கறதே வந்து உங்களுக்கு மேல கால்ல ஆங்கிளுக்கு மேல இருக்கிற இடத்துல எல்லாம் நரம்பு பிரஷர் ஆகிறது ஃபீல் ஆகும்.
அடுத்த விஷயம் கரெக்டா செஞ்சிருக்கீங்க. அடுத்து கால் மேப்பாதத்துக்கு ஃபுல்லா லைட்டா எண்ணெயை தடவி விட்டுக்கோங்க. விரல் இடுக்கு, மேப்பாதம் எல்லாத்துலயும் எண்ணெயை தடவிக்கோங்க. அடுத்தது குதிங்கால் பக்கம் சைடுல கால் விரல் இடுக்குல எல்லாம் எண்ணெயை தடவிக்கோங்க. மேப்பாத்துல எண்ணெயை தடவிக்கோங்க. நிறைய விடிய தடவிடாதீங்க. நடக்கும்போது வலிக்கு விட்டுரும். கம்மியான அளவே தடங்க. அடுத்தது வந்து நம்மளுடைய பேப்பர்ல பாத்துக்கோங்க. குதிங்காலோட சைடு பகுதியில இருக்கும். நம்பர் கொடுத்திருப்பேன். 17, 16, 17, 18, 19ன்னு கொடுத்திருப்பேன். குதிங்கால் வர்மம், சன்னி வர்மம், தட்டை வர்மம், உட்புகுதி வர்மம், வெள்ளை வர்மம் அப்படிங்கிற பாயிண்ட் கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுடைய கால் பாதத்து கட்டை விரல் பகுதி இப்ப வச்சிருக்கீங்கல்ல, மேல கட்டை விரல் பகுதி தூக்கிட்டு இருக்கா, அதானே மேல இருக்கு. உங்க கால் முட்டி மேல வச்சுக்கும் போது உங்க கால் கட்டை விரல் இருக்கு, அதனுடைய சைட்லயே வரக்கூடிய குதிங்கால் பக்கம் இந்த இடத்துல எல்லாம் பிரஷர் கொடுக்கணும். எஸ் கரெக்ட். எல்லாருமே கரெக்டா பண்றீங்க. அந்த இடத்துல ஃபுல்லா என்ன பண்ணணும், உங்களுடைய கை கட்டை விரலை வச்சு மேற்பாதத்து கிடையாது, சைடுல குதிங்கால் பக்கத்துல கொண்டு வாங்க. உங்க விரல கொலுசு போட்டிருக்கீங்கல்ல, குதிங்கால் பக்கம். இன்னொருக்கு அந்த போட்டோவை பாத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு பேப்பர் போட்டிருந்தோம் பாத்தீங்களா, கால் பாத பேப்பர், அதை பாத்துக்கோங்க. மத்தவங்களுக்கு சரியா இருக்கும். மத்தவங்க வந்து கால் பாத பெருவிரல் பக்கத்துல அப்படியே கை கீழே இறக்குனீங்கன்னா உங்களுடைய குதிங்கால் பக்கம் வருது பாத்தீங்களா, அந்த இடத்துல கை வச்சுக்கோங்க. கீழ் நோக்கி சந்திரியா கீழே கொண்டு வா, குதிங்கால் பக்கம் கொண்டு வந்துரு. கீழ் நோக்கி கையை வச்சு உங்க கை கட்டவர் வச்சு ஒரு அழுத்தம் கொடுங்க. ப்ரெஷர் கொடுங்க. 2 கை கட்டவரல வச்சு உங்களுடைய குதிங்கால் பக்கத்துல மைல்டா ஒரு ப்ரெஷர் கொடுங்க. 4 பாயிண்ட் பேப்பர்ல பார்த்து அந்த பாயிண்ட டச் பண்ணி விடுங்க. அந்த இடத்த டச் பண்ணீங்கன்னா குதிங்கால் வலி வராது. குதிங்கால்ல மட்டும் வலி வருதுன்னு எரிச்சல் இருக்குன்னு சொல்வீங்களா, பாத எரிச்சல், அது வந்து இந்த பாயிண்ட் டச் பண்ணா வராது. சோ முடிஞ்சிச்சா? அடுத்து பின்பகுதியில குதிங்காலுடைய பின்பகுதியில ஒரே லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஒரு காலை நீட்டிக்கோங்கம்மா, ஒரு கால் மடக்கி, ஒரு கால் தொட மேல மடக்கி வச்சுக்கோங்க. செய்யறது ஈஸியா இருக்கும். ஒரு கால் நேரா நீட்டிருங்க, ஒரு காலை தூக்கி ஒரு தொட மேல வச்சு பண்ணுங்க. அதுதான் ஈஸி. குதிங்காலுடைய பின்பகுதி கரெக்டா உங்களுடைய குதிங்காலுடைய பின்பகுதியில 2 காலுக்கும் 2, அதாவது காலோட வலது இடது பக்கத்துக்கு நடுவுல வர்ற மாதிரி குதிங்காலோட பின்பகுதியில வரும். உங்க குதிங்காலுடைய பின்பகுதி கரெக்டா கொண்டு வாங்க கைய. இன்னும் பின்னாடி போங்க. குதிங்கால் எங்க இருக்கு? குதிங்கால் எங்க இருக்கு? நடு பாத்தே தேய்ச்சிட்டு இருக்கீங்க. மத்தவங்க கரெக்டா தான் செய்றீங்க, பாத்துட்டு இருக்கேன். குதிங்காலுடைய பேக் சைட் கரெக்டா அந்த இடத்துலதான். அந்த இடத்துல வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு அந்த இடத்துல நல்லா குதிங்கால ஃபுல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. டோட்டலா மசாஜ் பண்ணி விடுங்க. பேப்பர்ல பாத்துக்கோங்க. குதிங்காலோட பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட் கொடுத்துருக்கோம், அதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி ப்ரெஷர் பண்ணுங்க. அம்மா நீங்க செய்யறது தெரியுது. நல்லா ப்ரெஷர் பண்ணிட்டு கால் பாதத்தை ஃபுல்லா மறுபடியும் ஒருக்க தடவி கொடுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் 2 கையை வச்சு நல்லா உங்க கால் பாதத்துல சுண்டு விரல் பக்கத்தை நல்லா தேய்ச்சி விடுங்க. கால் சுண்டு விரல் பக்கம் நல்லா தேய்ச்சி விடுங்க. நம்ம கால் பாதத்துக்கு ஒரு கால் பாதத்துக்கு 2 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷம் பண்ணணும். இப்ப இதே மாதிரி அடுத்த கால் பாதத்துக்கும் பண்ண போறோம். இதை நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு விரல் இடுக்குள்ளேயும் எண்ணெய் தேய்ச்சி விடணும். எண்ணெய் தேய்ச்சி விட்டு ஒவ்வொரு விரல்லையும் ப்ரெஷர், விரலுடைய கால் விரலுடைய நுனிப்பகுதி வரையும் ப்ரெஷர் கொடுத்து கால் கட்டை விரல், சுண்டு விரல், நடுவில் இருக்கிற 3 விரல் எல்லாத்துக்கும் விரல் நுனி வரை நல்லா அமுக்கி ப்ரெஷர் பண்ணி விட்டுக்கோங்க. அடிப்பாதம் மேப்பாதம் வரை நல்லா எண்ணெயை சூடு பறக்க தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கா சொல்லி தருவேன். அடுத்து டோட்டல் பாடிக்கு உச்சத்துல இருந்து உள்ளங்கால் வரையும் தேய்க்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் நீங்க பண்றதுக்கு இதைதான் கோஆர்டினேட் பண்ணுவோம். அப்படிங்கும்போது நீங்க இப்போதைக்கு இந்த காலுக்கு வந்து 2 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷம் வரையும் பண்ணா போதும். அதுக்கு மேல உட்காந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்த கால் மாத்தி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த காலை மடக்கிட்டு நீட்டிட்டு அடுத்த கால் மடக்கிக்கோங்க. அடுத்த காலை ஃபர்ஸ்ட் நம்ம கால் பாதத்துக்கு தான் பண்றோம், அதுக்கப்புறம் தான் மேற்பாதத்துக்கு பண்றோம். நம்மளுடைய கால் அடிப்பாதத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் பண்றோம். கரெக்டா அடிப்பாதத்துல மேல
2 கால் இந்த கால் பாதத்துக்கு நடுவுல இருக்கிற இதுல கை கட்டவரல வச்சு பிரஷர் கொடுங்க, அழுத்தம் கொடுங்க. எண்ணெய் தடவிக்கோங்க நல்லா. தடவிட்டு கால் பாதத்துடைய நடு பாயிண்ட்ல வைங்க. கரெக்டா வைக்கிறீங்கம்மா? பரமேசையா, நீங்க நடு பாயிண்ட் கரெக்டா செய்றீங்க. எல்லாருமே கரெக்டா வச்சிருக்கீங்க. இதான் இது கரெக்டான பாயிண்ட். அந்த இடத்துல ஒரு 3 தடவைல இருந்து 5 தடவை நல்லா புஷ் பண்ணி அழுத்தம் கொடுத்துக்கோங்க. எல்லாருமே கரெக்ட். இப்ப கால் பாதத்துக்கு டோட்டலா அமுக்கி பிரஷர் கொடுங்க. எல்லா பாதத்தோட எல்லா பாயிண்ட்டுக்கும் வாங்க. மேல இருந்து கீழே வரையும் கொண்டு வாங்க. கால் பாதத்துல கீழ இருந்து மேல கொண்டு போங்க. சைடு பாதம், விரல் நுனி, விரலுடைய ஜாயிண்ட் பகுதி எல்லா இடத்துலயுமே 2 கை கட்ட விரல் வச்சு அப்படியே அழுத்தம் கொடுத்துட்டே வாங்க. நல்லா அழுத்தம் கொடுத்துட்டே வாங்க. அடுத்தது கால் பாதத்துடைய மேல் பகுதி. மேல் பகுதியில நம்மளுடைய நடுவிரல்ல இருந்து எடுத்தோம்னா 2 வர்ம பாயிண்ட் வரும். வர்ம பாயிண்ட் 3, 9ன்னு போட்டிருப்பேன். பாத சக்கர வர்மம், கவளி வர்மம் சொல்லி 2 வர்ம பாயிண்ட். கால் பாதத்துடைய நடு விரல்ல இருந்து 1 இன்ச் மேல வர்றது. கால் பாதத்துல நடுவுல ஒரு 2 பாயிண்ட்டுமே நல்லா அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டா அந்த இடத்த தேய்ச்சி விடுங்க. 2 கட்டை விரல வச்சு அந்த இடத்த அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டுட்டு கால் பாதத்தை மேற்பாதத்தை ஃபுல்லா எல்லா இடத்துலயும் நல்லா எண்ணெயை வச்சு சூடு பறக்க தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஆனா இந்த 2 பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நல்லா தேய்ச்சி விட்டுட்டீங்க. அடுத்தது கால் பாதம் தெரியுற மாதிரி வச்சு உட்கார்ந்துக்கோங்க. அடுத்தது உங்க கால வந்து உங்க தொடை மேல படுக்க வச்சிருங்க. அப்பதான் உங்களுடைய கால் கட்டை விரல் பக்கம் கூடி சைட்ல கீழே குதிங்கால் பக்கம் 3 பாயிண்ட் வரும். அதை நம்ம டச் பண்ண முடியும். அந்த பாயிண்ட் தான் கரெக்ட் மேம். கௌரி மேம் கரெக்ட். பர்மேஸ் மேம் கரெக்டா பண்றீங்க. கரெக்ட் சார். குதிங்கால் பக்கத்துல கரெக்ட். சைட்ல குதிங்கால் பக்கத்துல கொண்டு வந்து அந்த 3 பாயிண்ட்டையும் ப்ரெஷர் பண்ணுங்க. நம்ம எப்படி உங்களுடைய ரைட் லெக் பண்ணோம் அதே மாதிரிதான் இந்த 3 பாயிண்ட்டும். குதிங்கால் வர்மம், பொனச்செனி வர்மம், தட்டை வர்மம், உப்பு குத்தி வர்மம், வெள்ளை வர்மம். 4 பாயிண்ட் அந்த இடத்துக்குள்ளே சுத்தி வரும். சோ அந்த 4 பாயிண்ட்டுமே அந்த இடத்துல 2 கை கட்டை விரல் வச்சு ப்ரெஷர் கொடுங்க. லைனா மேம் கரெக்டா பண்றீங்க. பண்ணுங்க. காலை தூக்கி வச்சு பண்ணுங்க. கரெக்ட் மேம். தேவி மேம் கரெக்ட். திருச்செங்கோட்ல இருக்கிற தேவி மேம் கரெக்டா பண்றீங்க. குதிங்கால் கரெக்டா பண்ணிருக்கீங்க மேம். செய்யுங்க. நீங்க உங்க கால் பாதம் எனக்கு தெரிஞ்சாதான் நான் சொல்ல முடியும். உங்க கால் பாதம் தெரியுற மாதிரி போன் கேமரா கீழே தரையில வச்சுக்கோங்க. எல்லாருமே கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க. இஸ்மால் சார் கரெக்டா பண்றீங்க சார். 2 கை கட்டை விரலை வச்சு ப்ரெஷர் கொடுத்துருங்க. கடைசியா கால் பாதத்தை டோட்டலா எல்லா பக்கமும் உங்களுடைய ஆங்கிள் கணுக்கால்கள் வருதுல கொலுசு போற இடம் அது வரைக்கும் உங்களுக்கு மேற்பாதம் கீழ்பாதம் எல்லா இடத்துலயும் நல்லா சூடு பறக்க மசாஜிங் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். கால் பாதத்துக்கு உண்டான மசாஜிங் முடிஞ்சிச்சு. நல்லா இருக்கா? அவ்வளவுதான். உங்க கால் பாதத்துக்கு உண்டான மசாஜிங் முடிஞ்சிச்சு. யாருக்காவது குதிங்கால் வலி இல்ல கால் வலி இருக்கிறவங்க, ஆங்கிள் பெயின், குதிங்கால் வலி,
விரல்ல இந்த மாதிரி எல்லாம் பெயின் எதுவும் இருக்கிறவங்க இந்த மாதிரி மசாஜிங் பண்ணிட்டு ஹாட் வாட்டர்ல ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சு ஹாட் வாட்டருக்குள்ள, அதாவது வார்ம் வாட்டரா இருக்கணும், சுட சுட இருக்கக்கூடாது. வார்ம் வாட்டருக்குள்ள உங்க கால் பாதம் முங்குற அளவுக்கு ஃபுல்லா முங்குற அளவுக்கு தண்ணிக்குள்ள ஒரு 3 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷம் வச்சிருந்துட்டு எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் பெயின் எல்லாம், அந்த கணுக்கால் வலியும் இருக்காது, கால் பாதத்துல வலி இருக்காது. மத்தவங்க நார்மலா குளிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கால் பாதத்துக்கு கொஞ்சமா வார்ம் வாட்டர் இருந்தா ஊத்திக்கோங்க, அது கொஞ்சம் ஆயில் தேய்ச்சிக்கிறதுக்கும் எதமா இருக்கும். ஸோ யாருக்கு டவுட் இருக்குன்னா டவுட் கேளுங்க. மசாஜிங் புரிஞ்சதா? புரிஞ்சதுன்னா அட்லீஸ்ட் கையை ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் காமிங்க. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மியூட் ஆன் பண்ணி டவுட்க்கு வாங்க, கொஸ்டின் கேட்கறதுக்கு வாங்க. எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்கீங்க. யாரும் டவுட் கேட்கறவங்க மியூட் எடுத்துட்டு பேசுறதுக்கு வாங்க. கொஞ்சம் லைட்டா வலி இருக்கு. கால் வலி அடி இருக்கு, பாருங்க. கால் வலி, கால் பாத வலி இருக்கிறவங்க ஒரு பக்கெட்ல வார்ம் வாட்டர் வச்சு கால் பாதத்தை அதுக்குள்ள ஒரு 10 நிமிஷம் முக்கி இருந்துட்டு, அதாவது உங்க எவ்வளவு ஹீட் தாங்குமோ அந்த அளவுக்கு மட்டும் வைங்க. இல்ல மேம், இப்ப செய்யும் பொழுது வலி கொஞ்சம் லைட்டா இருந்துச்சு. அதுதான் மேம் சொல்றேன். ஒரு பக்கெட்ல வார்ம் வாட்டர் வச்சு உங்க கால் பாதத்தை கொஞ்ச நேரம் ஒரு 3 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷம் வச்சிருந்துட்டு எடுங்க மேம். கால் பாத வலி குறையும். ஓகே தேங்க்ஸ். ஓகேவா? இது செய்யும் போது வலி இருந்தாலும் சரிதான், நார்மலாவே உங்களுக்கு குதிங்கால் வலி இருக்கும், ஆங்கிள் பெயின் இருக்கும், பாத எரிச்சல் இருக்கும் அப்படின்னா கொஞ்ச நேரம் ஒரு 3 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷம் ஹாட் வாட்டருக்குள்ள உங்க கால் பாதத்தை வச்சிருந்துட்டு எடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும், இதமா இருக்கும். இந்த பாதத்துல என்ன சார் சொல்லுங்க சார். மேடம், குதிங்கால்ல 3 வர்மம் பேர் சொன்னீங்க, அது என்னன்னு கொஞ்சம் முடி சொல்றீங்களா? சொல்றேன் சார். குதிங்கால்ல சைடுல சார் உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்திருந்தோம்ல சார், அதுல இருக்கு சார், அது உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விடுவாங்க சார். பேர் மட்டும் தான் கேட்டேன், நீங்க சொன்னீங்க 3 வர்மத்துடைய பேரு அந்த குதிங்கால்ல. சார் எனக்கு அந்த பிக்சர் மறுபடியும் போட்டு விடுங்க சார். நோட்ஸ் எழுதுறீங்களா யாரும்? எழுதிட்டு இருக்கீங்க. எழுதிட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. சார் பேசுற கேக்குதா? கேக்குதுங்க மேடம், சொல்லுங்க. குதிங்கால் இருக்கக்கூடிய வந்து குதிங்கால் வர்மம் சார், அடுத்து கோணச்செனி வர்மம், தட்டை வர்மம், உப்பு குத்தி வர்மம். கோணச்சேனி வர்மம்ங்களா? ஆமா, தட்டை வர்மம், உப்பு குத்தி வர்மம், வெள்ளை வர்மம். தட்டை வர்மம். சார் உங்களுக்கு அந்த பேப்பர் வந்து வாட்ஸ்அப்ல வரும், குரூப்ல வரும். சரி மேடம், ஓகே, தேங்க்யூ. சரியா? சோ கால் பாதம் யார் யாருக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுன்னா எல்லாரும் ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் காமிங்க. எதுவும் டவுட்னா क्वेश्चंस கேளுங்க. ஓகே, ஓகேவா? சோ இது எப்ப செய்யணும்னு சொல்லிடுறேன். நைட்டு படுக்கும்போது உங்க கால் பாதத்துல நெய்ய வச்சு செஞ்சுட்டு படுத்தீங்கன்னா உங்க கால் பாதம் ரொம்ப நல்லா இருக்கும், சாஃப்டா இருக்கும், கால் பாத வலி இருக்காது, உங்களுக்கு கால் வலியுமே நல்லா குறையும். நைட்டு படுக்கும்போது ஒரு 2 கால் பாதத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷம் ஒரு 4 டிராப் நெய்ய போட்டு கால் பாதத்துக்கு பண்ணி பாருங்க. உடம்பு உஷ்ணம் நல்லா குறையும். கால் பாதத்துல இருந்து வரக்கூடிய உஷ்ணம் வந்து நல்லா குறைஞ்சி கால் பாதம் ரொம்ப நல்லா இருக்கும், கால் வலி இருக்காது, பித்த வெடிப்பு இருக்காது. பித்த வெடிப்பு இருக்கிறவங்க செஞ்சீங்கனாலும் அந்த பித்த வெடிப்பு மாறும். காலை கழுவிட்டு தொடச்சிட்டு நீங்க 4 டிராப் நெய்ய போட்டு செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு அடுத்த கிளாஸ்ல யார் யார் செஞ்சிருக்கீங்க, எப்படி இருந்ததுங்கிறது ரிசல்ட் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக் நான் ஃப்ரைடே கிளாஸ் வருவேன். 1 வீக் ட்ரை பண்ணிட்டு சொல்வீங்களா? யாராவது கையை சொல்லுங்க, ஆன்சர் கொடுங்க. ஓகே, வேற யாரும் எதுவும் क्वेश्चंस கேக்குறீங்களா? எதுவும் பேசணுமா? டெய்லி இதைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் மேம். நெய் போடுறது இல்ல, தேங்காய் எண்ணெய் போட செய்யறேன் நான். தேங்காய் எண்ணெய் போடுறீங்களா? ஓகே. காலையில நைட்ல தேங்காய் எண்ணெய் போட்டு சரி கப்புல கால்ல வச்சு. நைட்லயா மேம்? ஆமா ஆமா மேம். ஓகே. கல்லுப்பு போட்டு சுடு தண்ணியில எப்பாவது ஒரு டைம் வைப்பேன். ஓ ஓகே.
ஓகே தேங்க்யூ மேம். நல்லா சொல்லி கொடுத்தீங்க. ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நீங்க இனிமேல் நெய்யில பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் உங்க கால் பாதத்துக்கு. அப்படிங்களா? ஆமா, நெய்யில பண்ணுங்க, கால் பாதத்துக்கு நெய்யில பண்ணுங்க. உங்க ம். தொப்புல வந்து நைட்டு படுக்கும்போது எண்ணெய் வைக்கிறதுமே நெய் ம். வைக்கலாம், தப்பு கிடையாது. ம். 3 டிராப்ல இருந்து 5 டிராப் வைக்கலாம். நைட்டு படுக்கும்போது பண்ணோம்னா அடிவயிறு சூடு வந்து நல்லா குறையும். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சாப்பிட்ட உடனே படுப்போம் பாத்தீங்களா, கடைசியா நம்ம சாப்பிட்டுட்டு படுப்போம்ல, இல்ல 7 மணிக்கு சாப்பிட்டுருவோம். அது வந்து நல்ல விஷயம். அதாவது நம்ம 6 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் நைட்டு வந்து 7 ஆர் 7:30க்குள்ள சாப்பாடு முடிச்சுட்டு, கூட 8:00 சாப்பாடு முடிச்சுட்டு 2 மணி நேரம் 9 கழிச்சு படுக்கிறோம் பாத்தீங்களா, அணியாரம் தொப்புல எண்ணெய் வைக்கிறது தப்பு கிடையாது, நல்லது. ஆனா ஒரு சிலவங்க நைட்டு 9, 10 மணிக்கிட்ட சாப்பிடுறவங்க, சாப்பிட்டு ம். முடிச்ச உடனே பிளேட்ட நவட்டி வச்சுட்டு படுக்கும்போது தொப்புல எண்ணெய வச்சா அது தப்பு. ம். ஏன்னா நம்ம தொப்புல வயிறுல வந்து சாப்பிட்ட உடனே ஜீரண உறுப்பு வேலை பார்க்கறதுக்கு சூடு குடுக்கும். சூடு குடுத்து அது ஜீரணம் பண்றதுக்குண்டான வேலை பார்க்கறதுக்கு அது பண்ணும். அந்த நேரம் தொப்புல அந்த சூட்ட குறைச்சு விட்டுட்டு கூலிங் ஆக்கணும்னா ஜீரண உறுப்பு டிஸ்டர்ப் ஆயிரும். அப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஜீரணமாகாது. அதனால எண்ணெய் வைக்கணும்னு நினைக்கிறவங்க வைங்க, தப்பே கிடையாது. ஆனா சாப்பாட வந்து என்ன பண்ணணும், 7:30க்குள்ள முடிச்சிடணும். அப்படி இல்ல லேட்டா சாப்பிடுறீங்க, 9 மணிக்கு மேலதான் சாப்பிடுறீங்க அப்படின்னா, சாப்பிட்டுட்டு நல்லா நடக்கணும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் குடுத்துட்டு, ஜீரண உறுப்ப வந்து நல்லா ஜீரணம் பண்ண வச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், தொப்புல எண்ணெய் வைங்க. தப்பு கிடையாது. சரியா? நைட் உச்சந்தலைக்கு யாரும் எண்ணெய் வச்சிடாதீங்க. கால் பாதத்துக்கு வைக்கலாம், தொப்புள்ள வைக்கலாம். நைட் உச்சந்தலைக்கு வைக்கக்கூடாது. காலையில எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிற அன்னைக்கு மட்டும்தான் நம்ம எண்ணெய் வந்து உச்சந்தலைக்கு வச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சு குளிச்சுக்கணும். மத்த நேரம் வந்து பகல்ல காலையில நேரம் தலைக்கு நம்ம எண்ணெய் தேய்க்கிறதெல்லாம் தேய்ச்சுக்கலாம். நைட்டு நம்ம படுக்கும்போது உச்சந்தலைக்கு எண்ணெய் வைக்கக்கூடாது. உஷ்ணத்தை குறைச்சிடும். தலையில இருக்கிற உஷ்ணத்தை டக்குன்னு கூலிங் கொடுத்துரும். காலைல எந்திரிச்சோடனே சளி பிடிச்ச மாதிரி இருக்கும். ஓகே ஓகே தேங்க்யூ. புரிஞ்சுச்சா சொன்னது? புரிஞ்சுச்சா? யாராவது கையை காமிங்க, ஏதாவது சொல்லுங்க. புரிஞ்சுது. ஓகேவா? சரி, ஓகே தேங்க்யூ. ஓகேவா? அடுத்த செக்ஷன்ல நம்ம அடுத்தது பார்ப்போம். அடுத்த செக்ஷன் கால் பாதத்துக்கும் ஆங்கிள் இந்த இடத்துக்குள்ளதான் வருவோம் அடுத்த செக்ஷன். அதனால கிளாஸஸ் வந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணிடுங்க, பிரேக் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த கால் பாதத்துல இன்னும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படிங்கிறது புரியும். ஆங்கிள்க்கும் ஹாஃப் மசில்ஸ் புரியறதுக்கும் வரும். கெண்டச்சதைன்னு சொல்லுவாங்கல்ல, வெரிகோஸ் வெயின்ஸ் வந்துச்சுன்னா நரம்பு சுருண்டு சுருண்டு கெண்டச்சதை நிக்கும்ல, அந்த பாயிண்ட்டுக்குலாம் அடுத்த வாரம் கிளாஸ்ல இருக்கும். ஆமாங்க மேம். வெரிகோஸ் வெயின் இருக்கு மேம் எனக்கு. அதுக்கெல்லாம் அடுத்த வார கிளாஸ் இருக்கும். So, அதனால class முழங்காலுக்கு பின் பக்கம் கருப்பா இருக்கு. நீங்க கால் பாதத்துக்கு ஒரு வாரம் பண்ணுங்கம்மா, அதனுடைய கலர் மாறும். அடுத்த வாரம் உங்களுக்கு அந்த வெரிகோஸ் வெயின்ஸ் புரியறதுக்கு அந்த இடத்துக்குலாம் உங்களுக்கு மசாஜிங் இருக்கும். அது பண்ணும்போது உங்களுக்கு அது வித்தியாசம் தெரியும். ஓகே ஓகே தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். ஸோ குரூப்ல இருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். குணபாலன் சாருக்கும் தேங்க்யூ. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நன்றி. இந்த நிகழ்வு நமக்கு வர்ம சிகிச்சை, பாதத்துக்கு உண்டான வர்ம சிகிச்சை சிறப்பா நமக்கு இன்னைக்கு வகுப்படுத்தாங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தவரும், அதாவது இன்னைக்கு மேடம் சொன்ன மாதிரி தொடர்ந்து அந்த பயிற்சியில 1 வார காலங்கள் செய்து அதனோட பயன்களை அடுத்த வாரம் நீங்க அவங்களுக்கு ரிசல்ட் சொல்லணும். இப்போ ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா தமிழ் வாத்தியார் வருவாங்க, இங்கிலீஷ் வாத்தியார் வருவாங்க, கவலைப்படாம நம்ம பாடம் கத்துட்டு இருப்போம். அந்த கணக்கு வாத்தியார் அவங்கள மட்டும் நமக்கு அப்படியே தின்னு கட்டும், என்னடா அது அப்படின்ட்டு. அது மாதிரி நமக்கு இந்த காலை சக்கரத்துல வந்து கணக்கு வாத்தியார் வந்து நம்ம முத்துமாரீஸ்வரி மேடம் தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு கண்டிப்போட நமக்கு வந்து இந்த கிளாஸ் எடுப்பாங்க. கண்டிப்பானா நமக்கு பயனுள்ள கிளாஸா இருக்கும். ஏன்னா எல்லாரும் வீடியோல வரணும், எல்லாம் கரெக்டா செய்யணும், அவங்க அதை பார்க்கணும், அதுல ரிசல்ட் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறத வந்து தொடர்ந்து இந்த செஷன்ல வந்து நமக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால எல்லாருக்கும் நல்ல ஒரு பயனாவும் இருக்குது. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா அந்த கணக்கு வாத்தியார் என்னன்னாக்கா கணக்கை கரெக்டா போட்டாதான் அதுல விடை தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அவங்க அது மாதிரி ஒரு கண்டிப்போட இருப்பாங்க. அதே மாதிரி நமக்கும் அந்த பயன் வந்து கரெக்டா கிடைக்கணுங்கிறதுனால அந்த சிகிச்சை, நம்ம பாத சிகிச்சை ஒண்ணு செய்யக்குள்ள, வருமத்துல செய்யக்குள்ள இவங்களும் அது மாதிரி கரெக்டா நம்ம நேரடியா பார்த்து அந்த சிகிச்சை செய்யணும் அப்படிங்கறதான் நம்ம வீடியோல வர சொல்றாங்க. தொடர்ந்து எல்லாரும் வீடியோல வாங்க. அடுத்தடுத்த பயிற்சிகள்ல வந்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நமக்கு செய்வாங்க. அப்புறம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் அவங்க நமக்கு பயிற்சி கொடுப்பாங்க. வர்ம சிகிச்சை என்பது நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி முறை. அடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம இது பண்ணிக்க வேண்டாம். நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி முறை. எனவே அனைவரும் வீடியோல வந்து கத்துங்க. ஏன்னா நீங்க தவறுதலா செய்யக்கூட, நீங்க பார்த்துட்டு கூட தவறுதலா செஞ்சுட்டு இருக்கலாம். அது உங்களோடயே போயிடும். ஆனா இப்ப பார்த்துட்டு செய்யக்குள்ள இப்ப மேடம் வந்து எல்லாரையும் கவனிக்கிறாங்க. தவறுதலா செய்யக்குள்ள சொல்லிக் கொடுக்குறாங்க.
அது வந்து எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்வா இருக்கும். எனவே அனைவரும் அடுத்த செஷன்ல இருந்து இவங்க சொல்றதுல வந்து கொஞ்சம் வீடியோல வந்து கத்துங்க என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இன்றைய செஷனை வந்து நமக்கு சிறப்பா ஏற்படுத்தி கொடுத்து சிறப்பித்து கொடுத்த முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே தேங்க்யூ. இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும் இன்று இந்த நிகழ்வு நமக்கு சிறப்பாக இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் திருவையாறு சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் சிறப்பாக அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இன்றைய நிகழ்வை வர்ம சிகிச்சை ஏற்படுத்தி கொடுத்த முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த தொடர் நிகழ்வின் 800வது நாள் நாளை நம்ம வந்து சிறப்பாக ஏற்படுத்த இருக்கிறோம். 800 நாட்கள் 799 நாட்கள் இன்றுடன் நிறைவு பெற்று நாளைக்கு 800வது நாள் நிகழ்வு சிறப்புடன் நடைபெற உள்ளது. இந்த 800 நாட்கள் இந்த நிகழ்வில் தொடர்ந்து கலந்து கொண்டு நிகழ்வை வெற்றி நிகழ்வாக மாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை வந்து விநாயகர் சதுர்த்தி அந்த முழு முதற் கடவுள் விநாயகரின் அருளால் நமக்கு அந்த 800வது சிறப்பாக நடைபெற வேண்டும். இந்த நிகழ்வு ஒரு சிறப்பு நிகழ்வாகவும் இருக்கும். எனவே நல்லுள்ளம் படைத்த அன்பர்கள் அனைவரும் வந்து சும்மா நான் வந்து யூடியூப் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படி இல்லாம அனைவரும் வந்து நேரடியா அந்த நிகழ்வுல கலந்துக்க வாய்ப்பை ஏற்படுத்துங்க. ஒரு நாள் நம்ம வந்து நேரடி நிகழ்வுல கலந்துகிட்டு எல்லாரும் சிறப்படைய வேண்டும் என்று அதாவது உங்களுடைய வருகை எங்களுக்கு சிறப்பு, எங்களோட நிகழ்ச்சி உங்களுடைய அனைவருக்கும் ஒரு சிறப்பு நிகழ்வாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அனைவரும் நேரடியாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துங்கள். நான் குரூப்லையும் போடுறேன், குரூப்லையும் போட்டுவிட்டுறேன். அனைவரும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அனைவரும் அன்புடன் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த காலை வேளையிலே சிறப்புடன் தொடர்ந்து இந்த நல்ல ஆதரவை அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை 800வது நாளில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிங்க ஐயா. இது காலை சக்கரம் இல்லை, கால சக்கரம் ஐயா இது. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். திருச்செங்கோடு சுப்பிரமணியம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க சார், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி.